அண்ணா அண்ணா இது வந்து ஒரிஜினல்னா உங்களுக்கு இது தெரியாது. டூப்ளிகேட். ஆனா அது ஒரிஜினல்னா டூப்ளிகேட்டுங்கற. அட ஒரிஜினலுங்க. இங்க பாரு, இது டூப்ளிகேட். நீ குடிக்காத. இது குடிச்சா உடம்புக்கு கேடு. அண்ணா வேண்டாம். எனக்கு தெரியும்னா அது ஒரிஜினல். நீ எத்தனை வருஷமா சாப்பிடுற? நான் ஒரு 5 வருஷமா சாப்பிடுறேன். ஏலே நான் 10 வருஷமா சாப்பிடுறேன்பா. நீங்க இருந்த சமயத்துல வேற மாதிரி இருக்கும், நாங்க வந்த சமயத்துல எங்களுக்கு கொஞ்சம். எனக்கு தெரியாதா எது ஒரிஜினல் டூப்ளிகேட்னு? இது ஒரிஜினல் தானா? உனக்கு இப்ப என்னதான் பிரச்சனை? எனக்கு எது ஒரிஜினல் எது டூப்ளிகேட்னு தெரியணும். ஒரு சின்ன ஒரே ஒரு ஆன்சர் சொல்றேன். ஆன்சர் பண்றேன் கேக்குற क्वेश्चनக்கு. ஒரு சிம்பிள் क्वेश्चन. சரி, நீ நிறைய கடைக்கு போயிருக்கியா மாலுக்கெல்லாம்? போயிருக்கேன். போனதுக்கு அப்புறம் உனக்கு பிடிச்ச ஒரு சட்டை வாங்கணும்னு சொல்லிட்டு நீ பிளான் பண்ணிருப்ப. ஆமா. பையவே பண்ணிருக்க மாட்டியா? நிறைய தடவை. ஆனா அது காசு அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு அதை வாங்காம வீட்டுக்கு திருப்பி நீ போயிருந்திருப்ப. அது ஒரு 1000 தடவை போயிருந்திருப்ப. போனதுக்கு அப்புறம் உங்க வீட்டுல உங்க அப்பாட்ட நீ கேட்டு இருந்திருப்ப. வாங்கி கொடுத்துக்க மாட்டேன்னு சொல்லுவ. சத்தியமா வாங்கி கொடுக்க காசு இல்லைன்னு சொல்லுவ. ஆனா நீ அடுத்த நாள் அதை போட்டுட்டு போயிருந்திருப்ப. ஆமாவா இல்லையா? உண்மை சொல்லு. நேயர்கள் பாத்துட்டு இருக்காங்க, பயங்கர கோவப்பட்டுருவாங்க. பாத்துக்கோ. கண்டிப்பா ஆமாவா இல்லையா? ஆமா. ஓகே, எப்படி பண்ண? அது என்ன, அதே மாதிரி ஒரு கலர்ல துணியை வாங்கி தைச்சு கிச்சு அதுக்கு அப்படியே ஒப்பேத்தி போட்டு போவேன். அதே மாதிரி. இப்போ உன் கேள்வி என்ன? ஓகே, இப்ப பாருங்க, எது உண்மையான ஐக்கியம், எது பொய்யான ஐக்கியம், எது ஒரிஜினல் எது டூப்ளிகேட்? எது ஒரிஜினல் எது டூப்ளிகேட்? ஆமா. சரி. எது நல்ல ஐக்கியம், எது பொய்யான ஐக்கியம்? ஓகே, நீ கேட்க வர்றது வந்து வேதாந்தத்துக்குள்ள போயிட்டேன். ரைட். ஓகே, இப்போ நான் எதுல ஸ்டாப் பண்ண? அந்த சட்டை. ரைட். அந்த சட்டை நீ வந்து அடுத்த நாள் போட்டு போயிடுவ. எப்படி போட்டு போவ? அது என்ன, அதே மாதிரி ஒரு துணி மெட்டீரியல் எடுத்து அதே மாதிரி எம்பளத்தை ஏதோ ஒரு விதத்துல டெய்லர் பண்ணி கொண்டு போய் மச்சி பாறா நான் போட்டு வந்திருக்கிற Dress சாமாடா அப்படின்னு பிராண்டட் செட்னு சொல்லி கொண்டு போய் கொடுப்போம். ரைட். ஓகே, இப்போ இந்த போட்டு போனதுக்கு அப்புறம் எல்லாரும் வா 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 அப்படின்னு சொல்லுவான். எவன் வா சொல்லுவான்? அந்த பிராண்டட பத்தி தெரியாதவன் வா சொல்லுவான். இப்ப தெரிஞ்சவன் வருவான். வந்ததுக்கு அப்புறம் மச்சி இது பிராண்ட் இல்லைன்னு சொல்லுவான். கரெக்ட். ஏன்னா அவன் போட்டிருப்பான்னு சொல்லி இருந்திருப்பான். நீ அப்ப அவங்க கூட சண்டை போட்டு போயிருவியா? இல்ல அவங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப் வைப்பியா? ஏய், கஷ்டப்பட்டு காசு கொடுத்து வாங்கினவன் நானு, நீ என்ன சொல்றியா? இனிமேல் மச்சான் நீ போடா மச்சான், நீ தேவையில்லடா, நீ அசிங்கப்படுத்துறதுக்கே நீ வரேன்னு சொல்லிட்டு அவனை கார்னர் பண்ணிட்டு நீ ஓடிடுவ. ஏன்? நம்மள ஏன்னா ஒருத்தன் கண்டுபிடிச்சிட்டான். ஆமா, இமேஜ் ஸ்பாயில் ஆகுதுல. ரைட், போயிட்டான். சரி, இப்பதான் மேட்டருக்கு நான் வரேன். 1 தீமோத்தேயுவின் புத்தகம் 4வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. கட்ட வாசிச்சீங்கன்னா அழகா சொல்லி முடிச்சிடலாம். ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி பிற்காலங்களிலே மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே நல்ல அழுத்தி மனசாட்சியினாலே சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போற காலங்கள் வரும். அப்பனா இங்க என்ன பண்றாருன்னா, ஆவியான தேவன் கிளியரா நமக்கு ஒரு விஷயத்த மட்டும் தெளிவா பேசுறாரு. என்ன பேசுறாரு அப்படின்னா, கடைசி காலகட்டங்களிலே இந்த மக்கள் என்னை விட்டு, என் வார்த்தையை விட்டு, என் சமூகத்தை விட்டு இது போற காலங்கள் வரும். அப்படி என்ன? கள்ள தீர்க்கது ஒருத்த எலும்புவான்னு அர்த்தம். மர இடத்துல எலும்புன்னு அர்த்தம். இப்போ சிம்பிளா சொல்ற பாத்துக்கோங்க. நிறைய இடத்துல இப்பெல்லாம் வந்து சொல்றாங்க, நிறைய மூவிஸ் எல்லாம் வந்துருக்குது. நிறைய நீ பாப்பன்னு நினைக்கிறேன். எல்லாரும் ஓவரா சொல்லிட்டு இருக்கானுங்க. அதுல பார்க்கும்போது நீ சீக்கிரம் பெரிய ஆள் ஆகணுமா அப்படின்னா எல்லாரும் அம்பானி மாதிரி சொல்றதுலாம் கிடையாது. உடனே எவ வேணா பணக்காரன் ஆகலாம்டா. எப்படின்னு கேட்டா உடனே சொல்றான், பாஸ்ட் ஆயிடுறான். ஒரு யாரா போய் என்ன பண்ணு, டக்குன்னு படிச்சது 5000 அப்படிங்கிறானுங்க. ஆனா நம்ம அடிக்கடி சொல்லுவோம், கோலி விளையாடு, குண்டு விளையாடு, பரிசுத்தாவின் மேல விளையாண்டாதீங்கடா, வாழ்க்கை போயிருண்டா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நம்முடைய தேவன் வந்து இன்னைக்கு கால பிரசங்கம் கேட்டோம்ல, வானம் அவருக்கு சிங்காசனம், பூமி அவருக்கு பாதப்படி. அவ்வளவு வல்லமை உள்ள ஒரு தேவன். அப்போ அவரை நம்ம அசால்ட்டா எண்ண முடியாது. அப்போ நம்ம தேவன், நம்ம அப்பா அம்மா இருக்கிறாங்க, எப்பயுமே வந்து உங்களை வந்து மகனே செல்லக்குட்டி வாடா வாடான்னு கொஞ்சிட்டு இருந்தாங்க. நீ திருடன் ஆயிருவாப்பா. அப்ப என்ன பண்ணுவாங்க? அப்பப்போ என்ன பண்ணுவாங்க? கொஞ்சுவாங்க, அப்பப்போ கண்டிப்பாங்க, அப்பப்போ உனக்கு வந்து அன்பு காட்டுவாங்க, அப்பப்போ வந்து நல்லா உங்களோட ஃப்ரெண்ட்லியா பேசுவாங்க. எல்லாமுமா இருப்பார்கள். அப்பதான் அவங்க நல்ல பேரண்ட். அப்ப நம்முடைய தகப்பன் யாரு? அவரு. அப்போ நம்ம தகப்பன் என்னெல்லாம் வரும்? அன்பு, பாசம், சண்டை, சச்சரவு எல்லாமே கலந்து மிக்சடா இருக்கணும். இருந்தாதான் அது நல்ல ஐக்கியம். புரியுதா? நீ சொல்ற மாதிரி ஒரு இடத்துல ஃபுல் அண்ட் ஃபுல்லா கிருபை பத்தி பிரசங்கம், ஒரு இடத்துல ஃபுல் அண்ட் ஃபுல்லா ஆசீர்வாதத்தை பத்தி பிரசங்கம், அப்படியே போயிட்டு இருக்கா. ஒரு இடத்துல ஃபுல் அண்ட் ஃபுல்லா திட்டிட்டே இருக்குது. அப்படி கிடையாது. எல்லா நூக்கன் கார்னர்ஸ்லயும் நம்மள அப்படியே கொண்டு, அதாவது எந்த இடத்துல போனாலும் சொல்லுவாங்க தெரியுமா, சார் நான் வந்து தெருல கீழே விட்டாலும் வாழ்வேன் சார், நான் உயரத்துல மாடி மேல விட்டாலும் நான் வாழ்வேன் சார், எல்லா பக்கம் நான் இருந்துப்பேன் சார் சொல்லுவாங்க. பார்த்திருக்கேன். அதாவது எனக்கு வந்து நான் தாழ்வுல இருக்க தெரியும்,
சரியா? என்ன உயரத்துலயும் எனக்கு வாழ தெரியும், எல்லா சூழலும் நான் இருந்து பழகி இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு மனுஷனா இருக்கிறது பேர் தான் நல்ல ஐக்கியம். அப்போ ஒரு தேவனுக்குள்ள விசுவாசத்தின் அளவு அவன் எல்லா இடத்துல ஆண்டவருக்குள்ள பக்குவப்படுத்துறாரு, நம்மள பழக்கி வைக்கிறாரு. அப்புறம் விசுவாசம் இல்லாத கிரியைகள் செத்து போனது. அப்போ நல்லபடியா கர்த்தர் சமூகத்துல விசுவாசத்தோடனே இருக்கும் பொழுது அவனுக்கு தெரியும் எது ஒரிஜினல், எது டூப்ளிகேட், எது ஆவியானவர் நடத்துகிற சபை, எது மனுஷன் நடத்தப்படுகிற சபை, எது கர்த்தர் கொடுக்கிற ஐக்கியம், எது பிசாசின் ஐக்கியம், அதாவது உலகத்தின் ஐக்கியம் அப்படிங்கிறத எவன் தெரிஞ்சுக்க முடியும்னா, எவன் அப்பாக்குள்ள இருக்கிறானோ, கர்த்தருக்குள்ள இருக்கிறானோ, அதுல மூழ்கி இருக்கிறானோ. சொல்லுவாங்க வாசிக்கும் போது இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் அப்படின்னு. அப்போ எப்பொழுதுமே அவருக்குள்ள அவர் பத்தி யோசிச்சுட்டு அவருக்குள்ள டிராவல் பண்ணோம்னா உனக்குள்ள ஆவியான பேசுவாரு, அந்த ஐக்கியத்தை காமிச்சு கொடுப்பாரு, நீ தேடிதான் போக வேண்டாம். ஓகேவா? அப்ப இது எலும்பு வாங்கலானே அப்படின்னா கண்டிப்பா எலும்புவாங்க, எலும்புதான் செய்வாங்க. ஏன்னா அப்படிதான் போயிட்டு இருக்கு, மனுஷத்துல ஓடுவாங்க. நமக்கு ஆண்டவர் என்ன கொடுத்துருக்காரு? நல்ல ஒரு புத்திர சுவிகாரத்தை கொடுத்திருக்கிறாரு, நல்ல ஒரு மண்டையை கொடுத்துக்கிறாரு. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? பரிசுத்தாவியனுக்குள்ள எப்பொழுது இருக்கும் பொழுது எது டூப்ளிகேட்டு, எது ஒரிஜினல் அப்படிங்கறத நம்ம தான் பிரேம் போட்டு கண்டுபிடிச்சலாம். போலாமா? கீழே போலாமா? மேல போலாம்.